வெல்கம் டு ஃப்ரீ டைம். சரி, இன்றைக்கு நம்ம வந்து ஒரு முறைன்னு சொல்லி உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்டில் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா சிப்ஸ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு தோலை வந்து சீவி எடுப்போம். சரியா? சீவி எடுப்போம். சிவங்கிறது அழகாக சீவி எடுத்துட்டோம். சீவி எடுத்ததை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லி அந்த ஷேப்புக்கு ஸ்லேட்டாக வட்டி எடுக்கும். இப்போ நாம் இந்த சிப்ஸை இதெல்லாம் சுடு தண்ணியில் போட்டு எடுக்க வேணும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு பிற்பாடு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுப்போம். தண்ணியை வடிச்சிட்டு பாத்திரத்தில் எடுப்போம். இப்போ வந்து இந்த ஐஸ் தண்ணி இருக்குது தானே, ஐஸ் தண்ணியை இங்கே போடணும். இந்த அவிச்ச உருளைக்கிழங்கை விட மிக்ஸ் பண்ணி ஒரு எவ்வளோ நேரம் வைக்க வேணும்? இல்லை, மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு, வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த ஐஸ் தண்ணியை நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நல்லா சீவி எடுத்த உருளைக்கிழங்கு ஐஸ் ஒரு 2 நிமிஷம் அவிச்சு எடுத்துட்டு ஐஸ் தண்ணியில் போட்டிக்கும். கிட்ட கொண்டு வாங்க. ஐஸ் தண்ணியில் போட்டது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஈரப்பதம் இல்லாமல் ஒத்தி எடுக்கும். அது வெள்ளை துணி நல்லது. ஒவ்வொன்றா எடுத்து இந்த துணியில் ஊற்றி இதில் ஒரு ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. கொஞ்சம் உதறிட்டு எடுங்க. இது குயிக்காக முடிக்கலும். இது நாங்கள் இதில் கொஞ்சம் எல்லாம் லேட்டாக செஞ்சு காட்டணுமென்ற படியால் கொஞ்சம் வீடியோ லாங் ஆகுது. ஆனால் அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதில் இப்போ நம்ம வெஜ்ஜத்தை நல்லா ஒத்தி எடுக்க போகிறோம். எடுத்து முடிச்சோன்னா என்ன செய்யணும், ஈரப்பதன் வந்து இல்லாமல் இருக்கும். ஈரப்பதன் முற்றா நீங்கினா தான் ஒரு முறுப்பு தன்மை ஒன்று ஏற்படும். அதில் இருக்க நம்ம இங்கே வச்சு செஞ்சுக்கணும். இதுட்டு அப்படிங்களா தேங்காய் எண்ணெயை போட்டு எண்ணெயை சூடு காட்டுவோம். பேசிக்கிட்டு வந்து நல்ல ஈரப்பதனை இல்லாமல் எடுத்தது நம்ம இதை பொறிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி வருது. மிதமான செய்திக்கு நடப்போம். இல்லாட்டி தீஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா குயிக்காக போட்டு எடுத்துடலாம். இதில் அந்த உங்களுக்கு ரோஸ் கலர் அந்த கலர் வரும் வரைக்கும் நம்மளை போட்டு எடுத்தீங்கன்னா பொன்னிறமான கலருக்கு வருமெண்டா உங்களுக்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த பருவம் வந்து சரியான பருவத்துக்கு வருது. இந்த பருவத்தில் நீங்கள் இறக்கி எடுத்தீங்கன்னா ஓகே. கண்டிஷன் நம்ம சொன்ன மாதிரி மெத்தட் செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்படி உடைக்க இப்படி வரும். அந்த சிப்ஸில் அந்த இதுக்கு வரும். இப்படி உடைச்சிங்கன்னு சொன்னால்
வேற இதுதான் சரியான பதம். நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு வரும். உடைச்சதுக்குரிய மாதிரி என்ன செய்யணும்னா வரும். இந்த சிப்ஸை நீங்கள் கடையில் அங்கே இங்கே வாங்க போனீங்கன்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு பெரிய விலை ஒன்று போகும். ஆனால் ஆரோக்கியமாக இருக்காது. கெமிக்கல் அது இது எல்லாமே இருக்கும். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இதில் மெயினான விஷயம் என்னென்னா அந்த வெட்டுறதுக்குள்ளே நல்ல மெலிசா வெட்டணும். மெலிசா வெட்டினா தான் அதுக்குரிய மாதிரி என்ன செய்யணும்னா அந்த கண்டிஷனுக்கு வரும். இன்ஷால்லா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிள்ளைகளை கொடுங்க. பிள்ளைகள் என்ன சொல்லுது உங்களுக்கு என்ன மாதிரி திருப்தியாக இருக்கு எல்லாத்தையும் கமெண்ட்ல பண்ணுங்க. இன்ஷால்லா நாளைக்கு இன்னொரு ஐட்டத்தோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.